மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் தளபதி இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருடைய நல்வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் உதயசூரியன் சின்னத்திலே திருமயம் தொகுதியிலே போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றேன். வெற்றி நிச்சயம். நீங்கள் களத்தில் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே போயிட்டு இருக்கீங்க. களம் எப்படி சார்? களம் எங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. 5 ஆண்டு காலத்திலே தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே தமிழ்நாடு பெற்றிருக்கிற நன்மைகளை பொதுமக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் என்பது நாங்கள் சென்றிருக்கிற இடமெல்லாம் கிடைக்கின்ற வரவேற்பை பொறுத்து நன்றாக எங்களுக்கு தெரிகிறது. எனவே இந்த ஆட்சியின் மீது எந்த விதமான ஆன்டி இன்கம்பன்சி எதுவுமே கிடையாது, வெறுப்பே கிடையாத ஒரு ஆட்சி. எனவே வெறுப்பில்லாத ஆட்சி வெற்றி பெறுவது உறுதி என்பது நாடறிந்த உண்மை. எனவே அந்த வகையிலேயும் எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய சாதனைகளும் நிச்சயமான வெற்றியை எங்களுக்கு தரும். எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்? எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனங்கள் எல்லாம் புஸ்வானங்கள், அது எல்லா மக்களுக்கும் தெரியும். தேர்தலுக்காக மக்கள்கிட்ட இன்றைக்கு அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள், சிறந்த நடிகர்கள். அந்த நடிகர்களுடைய நடிப்பு திறமைக்கு வாழ்த்துக்கள். எடப்பாடி பழனிசாமி நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பற்றி ரொம்ப கடந்தாண்டு விமர்சனம் பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க. அவர் முதலமைச்சராக இருந்தபோது நடந்ததா? நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவர் முதலமைச்சராக இருந்தபோது நடந்ததா? இப்போ விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன கலைஞரவே இப்போ அந்த ஆடியோ ரிலீஸில் கலைஞர் சிறையில் வச்சது நான் ஆட்சி மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். கலைஞர் எப்போ இறந்தாரு? இல்லை, அந்த அதிமுக ஆட்சியில் தானே இறந்தாரு. அப்போ யாருங்க முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அப்போ அவருக்கு ஆளை தெரியல. ஆளை தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு அந்த எல்லாம் சொல்லியிருக்கலாம்ல. இன்றைக்கு 6 ஆண்டுகளுக்கு பிறகு புத்தனுக்கு ஞானோதயம் வந்தது போல இன்றைக்கு